முசிறி அருகே காவிரி கரையில் 10ஆம் நூற்றாண்டு சோழர் கால சிற்பங்கள், கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே காவிரி ஆற்றங்கரையோரம் பழங்கால கல்வெட்டுகள் மற்றும் சிற்பங்கள் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து வரலாற்று ஆய்வாளர்கள் அங்கு தீவிர ஆய்வு மேற்கொண்டனர். டாக்டர் ராசமாணிக்கனார் வரலாற்று ஆய்வு மையத்தின் இயக்குநர் கலைக்கோவான் தலைமையில் கல்வெட்டு ஆய்வாளர்கள் பேராசிரியர் நளினி, பேராசிரியர் அகிலா மற்றும் வரலாற்று ஆய்வாளர்கள் குழுவினர் இந்த ஆய்வை நடத்தினர். இந்த ஆய்வில் கண்டெடுக்கப்பட்ட சிற்பங்கள் அனைத்தும் பொதுக்காலம் 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த முற்கால சோழர் காலத்தை சேர்ந்தவை என்பது உறுதி செய்யப்பட்டது. ஆலமர் செல்வன் என்று போற்றப்படும் தட்சணாமூர்த்தியின் சிற்பம் மிக நுணுக்கமான வேலைப்பாடுகளுடன் உள்ளது. அப்பர் மற்றும் சம்பந்தர் தேவார பாடல்களில் குறிப்பிடப்பட்டிருப்பது போல சிவபெருமான் தனது விபூதி பையை கல்லால மரத்தில் மாட்டிவிட்டு உபதேசம் செய்வது போன்ற அரிய காட்சி இதில் செதுக்கப்பட்டுள்ளது. முற்கால சோழர் கால கோவில்களில் மிகவும் அரிதாக காணப்படும் கலைநயமிக்க வீரநாதர் சிற்பமும் இங்கு கண்டறியப்பட்டுள்ளது. அங்குள்ள கல்வெட்டை ஆய்வு செய்ததில் 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த எழுத்து அமைப்புகள் சிதையாமல் காணப்படுகின்றன. இப்பகுதியில் ஒரு பழங்கால கோவில் இருந்து காலப்போக்கில் அழிந்ததற்கான பல்வேறு அடையாளங்கள் தென்படுகின்றன. எனவே மண்ணில் புதைந்து கிடக்கும் இந்த அரிய வரலாற்று சின்னங்களை அரசு மீட்டு பாதுகாக்க வேண்டும் என ஆய்வுக் குழுவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். முசிறி பக்கத்துல காவிரி ஆற்றங்கரையில ஒரு கல்வெட்டு பலகையும் சில சிற்பங்களும் இருக்குதுன்னு சொல்லி செய்தி கிடைச்சது. அதனால நாளிதழ்கள் அந்த செய்தியை பார்த்தோம். அதனால அது என்னன்னு தெரிந்து கொள்ளணுன்றதுனாலையும் ஊர் மக்கள் அடைச்சதுனாலையும் அந்த இடத்துக்கு டாக்டர் மா ராசமாணிக்கனார் வரலாற்று ஆய்வு மையத்தை சேர்ந்த கல்வெட்டு ஆய்வாளர்கள் பேராசிரியர் நளினி, பேராசிரியர் அகிலாவோட நானும் இங்கு வந்தேன். இந்த சிற்பங்களை பார்த்தபோது முற்சோழர் கால சிற்பங்கள், ஒரு பொதுக்காலம் 10ஆம் நூற்றாண்டு சொல்லலாம். ஒன்று தட்சிணாமூர்த்தி ஆலமரண்டல்னு சொல்லுவோம், ரொம்ப அழகான சிற்பம். அந்த தட்சிணாமூர்த்தி சிற்பத்துக்கே உரிய எல்லா அருமையான வேலைப்பாடுகளும் அதில் இருக்கு. முக்கியமா அந்த சிவபெருமான் விபூதி பைய சுமந்துக்கிட்டு போவார்னு அப்பர் சம்பந்தர்லாம் பாடுவார். அதுக்கு பேர் பொக்கணம். அது இந்த கல்லால மரத்துல அவர் மாட்டி விட்டுட்டு உட்கார்ந்து உபதேசிக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. வீணாதரர் ரொம்ப அழகான சிற்பம். இதை விட கூடுதல் அழகு. ரொம்ப அபூர்வமா தான் நமக்கு முற்சோழர் கால கோயில்கள் இந்த மாதிரி அழகான வீணாதரர் கிடைக்குது. அதோட அந்த கல்வெட்டு செய்தியை படிக்கும் பொழுது இந்த பகுதியில இருந்த யாரோ ஒருத்தர் இந்த திரியங்கோய் மலையில ஒரு நந்தா விளக்கு எரிக்கிறதுக்காக 120 காசுகள் கொடுத்ததா தகவல் இருக்கு. இந்த 120 காசுகளை அவர் மகேந்திர மங்கலத்தை சேர்ந்த சபை கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறார். அவங்க அதை வச்சு ஒரு நிலத்தை வாங்கி வரி இல்லாத நிலமா அதை மாற்றி அதுல இருந்து வரக்கூடிய விளைவை வைத்துக்கொண்டு அந்த விளக்கை எரிப்பதாக உறுதி சொல்கிறார்கள். ஒரு பழங்கால கல்வெட்டு, அதுவும் கிட்டத்தட்ட எழுத்தமைதியில பொதுக்காலம் 10ஆம் நூற்றாண்டு. அதே காலகட்டத்தை சேர்ந்த சிற்பங்கள், ஒரு கோயிலிருந்து அழிந்ததற்கான தடயங்கள், அது தொடர்பான சில கோயில் உறுப்புகள் எல்லாமே இங்க கிடைச்சிருக்கு. இதை எல்லாமே காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. ஊர் பொதுமக்கள் எல்லா வகையிலையும் ஒத்துழைச்சு இதையெல்லாம் பார்வையிடுறதுக்கும் கல்வெட்டை படிக்கிறதுக்கும் உதவியதற்கும் இதை செய்தியா கொண்டு போய் சேர்த்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு என்பதையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம்.